இந்த இந்த யூசேஜ் ஆஃப் திஸ் மோட் வந்து நான் தமிழ் சினிமாவில் கேட்டதே கிடையாது. ரிக்குவயர்மெண்ட் சொல்லணுமே, உனக்கு தெரிய வேண்டியது என்ன? வெறும் ஸ்வரம் தெரிஞ்சால் போகிறோம், வெறும் ஸ்வரம் தெரிஞ்சால் போகிறோம். கர்நாடிக் மியூசிக் ஸ்வரங்கள் மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். ஆமாம், இப்போ ஸ்வரம் தெரியணும்பா, வெறும் ஸ்வரம் தெரிஞ்சால் போகிறோம், ஸ்வரங்கள் தெரிஞ்சால் போகிறோம். உங்களுக்கு ஏற்ற யாருக்கும் சரியில்லைல்ல. கம்போசிங்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்காது. அது பாட்டில் வரும் நடுவில். வாங்க ஒரு கை பார்த்துலாம். இப்போ நான் இப்போ பேச வேண்டியது என்ன? ஓகே, கம்போசிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்கே ஆகிடும் போல இருக்கேப்பா. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எல்லாரும் தம்ப்நெயிலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து தமிழ் படம். யார் இந்த எரிக் சாட்டி? இது 2 பேருக்கு என்ன சம்மந்தம்? வாங்க டாபிக் உள்ள போகலாம். எரிக் சாட்டிங்கிறவர் ஒரு இம்ப்ரெஷனிஸ்டிக் ஃப்ரெஞ்ச் கம்போசர் ஹூ லிவ்ட் பிட்வீன் தி 19th and 20th century. இவர் வந்து நாசியன் நம்பர் 1 அப்படின்னு ஒரு பீஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி எக்ஸாட்டிக் சவுண்டிங் பீஸ். யூரோப் ஓட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ எக்ஸாட்டிக். And because it employs scales that are actually alien to Western music. I think alien might not be the right word. It is ரொம்ப seldom used or use ஆகாத ஸ்கேல்ஸை வச்சு கம்போஸ் பண்ணியிருப்பார் அவர். ரொம்ப பியூட்டிஃபுல் பீஸ். அண்ட் ஃப்ரம் அ கர்நாடிக் பெர்ஸ்பெக்டிவ் இந்த பீஸை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹேமவதி, சிமேந்திர மத்தியமம் அண்ட் கரஹர பிரியா இந்த ராகத்தோட ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ரொம்ப பியூட்டிஃபுல் சவுண்டிங் பீஸ். அதை நான் வந்து வயலினில் உங்களுக்கு ஃபியூ ஃப்ரேசஸ் வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஒரு 3 ராகம் உங்களுக்கு கர்நாடக சங்கீத ராகம் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும். முதல்ல வந்து ஹேமவதி, அடுத்தது சிமேந்திர மத்தியமம், அப்புறம் கரஹர பிரியா. ஹேமவதி இந்த ராகத்துக்கெல்லாமும் டெக்னிக்கல் நேம்ஸ் இன் வெஸ்டர்ன் மியூசிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேமவதிக்கு டெக்னிக்கல் நேம் வந்து டோரியன் ஷார்ப் 4. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கரஹர பிரியாவுக்கு வந்து டெக்னிக்கல் நேம் வந்து டோரியன் மோட். சிமேந்திர மத்தியமம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஹார்மோனிக் மைனர் ஷார்ப் 4ன்னு சொல்லலாம். இந்த மோட்ஸ் எல்லாம், இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து ஹார்மோனிக் மைனர் இஸ் இன் பிரிட்டி மச் யூஸ். ஹார்மோனிக் மைனர் அண்ட் டோரியன் அதை வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் பட் இந்த டோரியன் ஷார்ப் 4 சொன்னாலே ஹேமவதி இஸ் அ வெரி வெரி ரேர். அண்ட் நாசியன் 1ங்கிற பீஸில் வந்து எரிக் சாட்டிங்கிற கம்போசர் இதில் யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ராகம். இன் கர்நாடிக் இதுலேயே வந்து தீக்ஷித கீர்த்தனை இருக்குது ஹேமவதி ராகத்தில் வந்து ஸ்ரீகாந்தி மத்தியம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவியர்டு கம்போசர்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக். அவரோட பியூட்டிஃபுல் காம்போசிஷன் இஸ் ஸ்ரீகாந்தி மத்தியம். அண்டு இந்த ராகங்கள்லாம் வந்து நான் ஸ்கேல்ஸாக தான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராகம் வேறு, ஸ்கேல் வேறு. ஏன்னா ராகம் அப்படிங்கிறதா அதோட உரிய கமக்கத்தை நம்ம வாசித்தா தான், பாடினா தான் அது அந்த ராகமாக கன்சிடர் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கேல். ஸோ வெஸ்டர்ன் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we are trying to draw a correlation between Carnatic music raga and scales. அவ்வளோதான். இப்போ இதே பீஸை பியானோவில் என்னோடய சன் வாசிச்சிருக்காரு, நாசியன் 1 by ஸ்ரேயஸ் சஞ்சீவ். அதை கொஞ்சம் கேட்போம்.
சிமேந்திர மந்தியம், another ராகம். I didn't mention it before, that's the சிமேந்திர மந்தியமும் இருக்கு. Dorian. Again back to Hemavati. சரி, நம்ம மெய்யழகனுக்கு வருவோம். இப்போது எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் மோர் தேன் அ டெக்கேடுன்னு சொல்லலாம். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கோவிந்த் வசந்தா சார் ஹேஸ் டன் ஃபினாமினல் ஒர்க் இன் திஸ் மூவி. அண்ட் பர்டிகுலர்லி கிளைமேக்ஸ் சீனில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ஹார்ட் ரென்ச்சிங்காக இருக்கும். அதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, த சேம் திங், த யூசேஜ் ஆஃப் மோட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் தட் ஆர் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி, நான் யூஸே பண்ணலன்னு சொல்லலாம், அப்படின்னு கூட சொல்லலாம், நாட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் வெஸ்டர்ன் மியூசிக், பாப் அண்ட் ராக். பட் ஐ எம் எக்ஸ்க்ளூடிங் ஜாஸ் ஃப்ரம் திஸ். இவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற பீஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஹேமவதி அண்ட் கரஹர பிரியா ராகம். I would say this piece that he has composed, Govind Vasantha sir has composed, is greatly inspired by Gaussian one. அடுத்தது மெய்யழகனில் அந்த பர்டிகுலர் சீனில் வந்து அந்த மியூசிக்கை கேட்போம், நெட்ஃப்ளிக்ஸ் வழியாக கேட்போம். ஏய், எப்போ வந்த? கால் பண்ணவே இல்லை. ம், லிங்கர் ஆகிட்டே இருக்கு அவர் மனசில். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி மியூசிக் எப்படி எடுத்து காட்டுறாங்க. இப்போ நாம் பார்த்த கிளைமேக்ஸ் சீன் ஒரு ஃபுல் சோகம் சீன் கிடையாது. ஸோ அ பிளெயின் மைனர் மோட் வுட் ஒர்க் தேர். இதில் வந்து அரவிந்த் சாமி சார் கேரக்டர் வந்து ஹில் பி ஆன் அ கில்ட் ட்ரிப் வித் அ லாட் ஆஃப் அன்ஈசினஸ் அண்ட் மெய்யழகனோட தாட்ஸ் அவர் மனசில் லிங்கர் ஆகிட்டே இருக்கும். அந்த எமோஷனை பியூட்டிஃபுல்லாக கோவிந்த் வசந்தா சார் இதில் கேப்சர் பண்ணியிருப்பார் பை யூஸிங் எக்ஸாட்டிக் ஸ்கேல்ஸ் அண்ட் மோட்ஸ். ஹேட் யூ யூஸ்ட் நார்மல் மைனர் மோட், இட் வுடன்ட் ஹவ் காட் மை அட்டென்ஷன். அண்ட் ஒரு டெக்னிக்கல் ஃபேக்ட், டோரியன் ஷார்ப் 4 அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, மோட் சொல்லலாம். அது வந்து இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஹேமவதி ராகம் ஸ்கேல். கீரவாணிங்கிறது வந்து ஹார்மோனிக் மைனர் மோட். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீரவாணி or harmonic minor mode is widely used in Western music. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேமவதியிலே வந்து பிச் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கீரவாணி வரும், அண்ட் கீரவாணிலேருந்து பிச் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வைசி வர்சா, யூ கெட் ஹேமவதி. ச
சரி கம பத நி சா நி த ப ம க ரி சா. இதான் ஹேமவதி. சரி கம பத நி சா, பா எடுத்துங்க, ப பத நி சா சரி கம, சரி கம பத நி சா நி த ப ம க ரி சா, ப ம க ரி சா நி த ப. ஸோ யூ கெட் both these modes. ஸோ ஒரு மோடுக்குள்ளேயே இன்னொரு மோடும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இதை வந்து கர்நாடக சங்கீதத்தில் ஸ்ருதி பேதம் இல்லைன்னா கிரக பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ரொம்ப இந்த எபிசோட் ரொம்ப லாங்காக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே கம்போஸ் பண்ணிட்டேன் இந்த பீஸை. ஸோ அதை வந்து நான் இப்போது ஐ வில் டீகோட் இட் ஃபார் யூ. பேசிக்கலி நான் வந்து I'm using one software called MuseScore. The latest version is actually really good. MuseScore 4. அதை யூஸ் பண்ணி தான் நான் கம்போஸ் பண்ணேன். பிகாஸ் இட் கிவ்ஸ் மீ அ பிக் பிக்சர் ஆஃப் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ஐ யூஸ். வயலின்ஸ், ஃப்ளூட்ஸ், ஓபோஸ், கிளார்னெட்ஸ், பியானோ, என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஐ எம் யூஸிங் இட் லைக் அ டா. ஏன்னா வந்து அந்த அந்த வர்டிக்கல் இப்போ ஹார்மோனிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வர்டிக்கலாக வந்து உங்களுக்கு எல்லா நோட்ஸும் என்ன எங்கெங்கே எந்த நோட்ஸ் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும். ஸோ அந்த பர்பஸ்க்கு இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ அ லாட். மோர் தேன் லாஜிக் ப்ரோ எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன், மியூசிக் ப்ரொடக்ஷன், லாஜிக் ப்ரோ அண்ட் ஏபிள்டன் நிறைய டூல்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணுவாங்க. ஐ யூஸ் தோஸ் டூல்ஸ் ஆல்சோ. பட் ஃபார் ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்ஸ் this is really convenient. So you can define your music upfront இதில். ஸோ அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு பீஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பயர்ட் பை சேம் நாசியன் 1 அண்ட் மெய்யழகன். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தென் ஐ வில் decode it for you. உங்களுக்கு இந்த பீஸை கேட்டு உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க.